ஏண்டா வெறும் கார்டு, அதுவும் 200 போதும்னு சொல்றேன், அதுக்கே 2000 ரூபாய் கேக்குறான். பத்திரிக்கைக்கே இவ்வளவு ஆச்சுன்னா எப்படிடா? டேய், உனக்கு தெரிஞ்ச ஏதாவது அச்சா ஆபீஸ் இருக்கா? அங்க கொஞ்சம் கேட்டு சொல்ல. உன்னோட பட்ஜெட் எவ்வளோமா? அதிகம் போனா ஒரு 200 ரூபாய் தர முடியும்டா, அவ்வளவுதான் முடியும். அதுக்கு பத்திரிக்கைன்னு ஒரு வார்த்தை தான் அடிச்சு தருவான். நீ கேக்குற மாதிரி கலர் கலரா 200 பத்திரிக்கைலாம் அடிச்சு தர மாட்டான். அத்தை, எதுக்கு அத்தை பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு காசை வேஸ்ட் பண்றீங்க? எப்படி பார்த்தாலும் நேர்ல பார்த்து தான் கூப்பிட போறீங்க. பத்திரிக்கை இல்லாம கூப்பிட்டா போகுது. என்னமாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? மா அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைம்மா. அதான் இப்போ ஃபோன் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, வேண்டியவங்க எல்லாருக்கும் ஃபோனில் ஃபோட்டோ அனுப்பிச்சா போதுமா. இப்போ எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணே, அதுக்கு பத்திரிக்கை டிசைன் வேணும்ல, அந்த பிடிஎஃப் வாங்கணும்ல, அப்பதானே எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைக்க முடியும். டிசைனுக்கே 250 ரூபா கேட்பானே. அப்படியாங்க? அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இங்கே பாரு, நான் வேணா அழகாக ஒரு அட்டையில் கல்யாண பத்திரிக்கை மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துட்றேன். அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா சரியா போச்சு. ஆமால்ல, உன் கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும். டேய், இப்பவே எழுத ஆரம்பிச்சிடேன். சரிம்மா. மதனி, ஈஸ்வரி, என்ன மதனி ஒரே ஆலோசனையா இருக்கீங்க? எல்லாம் கல்யாண ஏற்பாட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். ஈஸ்வரிக்கு டீ போட்டு கொடுமா. இருங்க சித்தி, ஸ்ட்ராங்கா என் கையால உங்களுக்கு டீ போட்டு தரேன். நல்லா இருக்கீங்களா? நான் சொன்னேன், நீங்க யாராவது நம்பினீங்களா? இப்ப பாத்தியா, என் பையன் கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டான். நான் தான் சொன்னேன்ல, என் பிள்ளைய நம்புங்கன்னு. இது பாரு, இனிமே நீ கவலைப்படாம கல்யாண ஏற்பட்ட ஜாம்னு பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம் தான் மதனி. மாப்பிள்ள வந்துட்டார்ல, அவர் நல்லா இருக்கார. நான் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும், அதான் அளவு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ள வீட்டுல தானே இருக்காரு? ஆமா, அவன் மேலதான் இருக்கான். தாராளமா அளவு எடுத்துக்க, நான் கூப்பிடுறேன். வெற்றி, டேய் வெற்றி. வரமா. சரி, வந்துருவான். சரி மதனி, நீ உட்கார், ஏன் நின்னுட்டே இருக்க? நல்லா இருக்கு டீ. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? என்னம்மா கூப்பிட்ட? உனக்கு மாப்பிள்ளை மோதிரம் போடணும்ல, ஈஸ்வரி அதுக்கு அளவெடுக்க வந்திருக்கா. பெரிய மாப்பிள்ள, இங்க வாங்க. கொடுங்க. அளவிடுங்க. கை கட்டுறா. டேய், இந்த கொடு. மாப்பிள்ள, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? இல்ல மாப்பிள்ள, இனிமே நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். குடும்பஸ்தனாக போறீங்க, ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. எங்க வீட்டு மருமகன் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாருன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? அதான் மாப்பிள்ள கேக்குறேன். ஆமாண்டா, இனிமே நீ ரொம்ப பொறுப்போடு இருக்கணும், அதான் முக்கியம். கேக்குறல்ல, பதில் சொல்லு. அது ஒரு முக்கியமான வேலையை வெளியில போயிருந்தேன், அதான். அவ்வளவுதானா? ஐயோ, நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். இந்த பூங்காவனத்தை புடிச்ச ஜெயில போட்டாங்கல்ல, ஊருக்குள்ள உங்களை என்னென்னமோ பண்ணிட்டதா ஏதேதோ பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ள. எங்களுக்கு அப்படியே கதி கலங்கி போயிடுச்சு. இந்த பூங்காவனத்தால எல்லாரும் எவ்வளவு பாடுபட வேண்டி இருக்குது. அத்தை, அண்ணனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க, அப்புறம் நான் ஏதாவது கோவமா சொல்லிட போறேன். இல்லைங்க மாப்பிள்ள, நான் இனிமே பேசல இத பத்தி. ஆனா இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கூடாது, பாத்துக்கோங்க. வீட்டோட இருக்கணும்னா வீட்டோடயே தான் இருக்கணும். வீட்டோடையா? யார் வீட்டோட யார் இருக்கணும்? டேய், அது ஒண்ணும் இல்லடா. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோட இருக்கணும்னா வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டோட இருக்கிறது. டேய், பேசாம இருக்க மாட்டியா? டேய், அளவு எடுத்துட்டியா? என்ன கரெக்டாக அளவு எடுத்துருக்குறேன். இது அப்படியே கடையில் கொடுங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி இருந்தாலும் கொடுத்த அளவை விட ஒரு சொத்து பெருசா தான் வாங்குவோம். பெருசா இருந்தா நூல் சுத்தி போட்டுக்கலாம்ல, சின்னதா இருந்துச்சுன்னா மாப்பிள்ள கையில போட முடியாதுல்ல. அதெல்லாம் சரிதான் அத்தை, நூலை தொலைச்சிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல 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 இல்ல, பத்திரமா வச்சுக்கிறேன்.
சரிங்க மதினி, நான் கிளம்புறேன். வீட்டுல தலைக்கு மேல வேலை இருக்கு. மாப்பிள்ள போயிட்டு வரேன். வரமா வரேன். சரிங்க சித்தி. அண்ணே போயிட்டு வரேன் அண்ணே. நான் தான் காலையிலேயே கார் அனுப்பிட்டேன் சுப்பு. அவன் இந்நேரம் வந்து லேண்ட் ஆயிருப்பான். இமிகிரேஷன் முடியணும், கஸ்டம்ஸ் செக்கிங் முடியணும், எல்லாம் முடிஞ்சு அவன் வெளியில வரவே கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும். அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து காஞ்சிபுரம் வரணும், அதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். எப்படியும் வீடு வரத்துக்கு மினிமம் 3 ஹவர்ஸ் ஆயிடும். டிரைவர் கிட்ட லஞ்ச் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டமா. வெளியில வந்துதான் அவன் லஞ்ச் சாப்பிட்டு தான் வண்டியே எடுப்பான். சரிம்மா, அவன் வந்த உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். உங்க அண்ணி கிட்ட பேசுறியா? சரி, அவன் வந்த உடனே மொத்தமா பேசிக்கலாம். நான் வச்சிடுறேன். என்னங்க சொல்றாங்க? அவளுக்கு தலையும் புரியல, வாளும் புரியல. ஒரே சந்தோஷத்துல குதிக்கிறா. தடதடன்னு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. சக்தியை மட்டும் அவ எதுக்காக தனியா அனுப்பி வைக்கணும்? கூட அவளும் வந்தாதான் என்னவா? அங்க மாப்பிள்ளைய கவனிச்சுக்க வேற யார் இருக்கா? சக்திக்கு இங்க ஏதோ வேலை, அதனால வர்றான். அப்படியே நம்ம வீட்டுல தங்குறான். சூர்யா, ஏர்போர்ட்டுக்கு யார் அனுப்பிச்சிருக்க? பொறுப்பா இருப்பான்ல? சித்தப்பா, நம்ம பாண்டியனை தான் அனுப்பிச்சிருக்கேன். அவன் பொறுப்பா இருப்பான் சித்தப்பா. ஹரிய கூட அனுப்பலான்னு சொன்னேன், நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. அவனாவே வரட்டுமே, இப்ப என்ன? பத்மா, சுப்பு இன்னொரு விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்கா. என்னங்க? சக்தி இப்ப வரப்ப அவனுக்கு நாமளே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பேசணுமா? அதானே பார்த்தேன். என்னடா சண்டை போட்டு போனவ இப்ப திடீர்னு ஒட்டி உறவாடுறாளேன்னு. அவளுக்கு இப்ப நம்ம மருமக தேடி தரணும், அதானே? ஆமா அண்ணி, யூகேலயும் தமிழ் பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்களாம். ஜாதகம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கான். ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம் அந்த நாட்டு கல்ச்சர் படி இருக்காங்களா. அவளுக்கு அது பிடிக்கலன்னு ஒரிஜினல் தமிழ்நாட்டு பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரிப்பா, அப்போ இங்க இருந்து போற பொண்ணு அவங்க கல்ச்சருக்கு மாறிட்டா என்ன பண்ணுவாங்க? ஏய், அவங்க ஒரு கற்பனை வச்சிட்டு இருக்காங்க. அதுபடியே தமிழ்நாட்டு பொண்ணுங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறபடி நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். அப்பா, சக்தி அத்தானோட போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? சின்ன வயசுல பார்த்தது, அவர் முகம் கூட எப்படி இருக்குன்னு மறந்து போச்சு. டேய், அதான் அவன் நேர்லயே வரானே, அப்ப பாத்துக்கலாம். சூர்யா, உனக்கு அவன ஞாபகம் இருக்கா? அது எப்படி சித்தப்பா மறக்க முடியும்? 10th போர்டு எக்ஸாம் இங்கே தானே எழுதுனான். அதுக்கப்புறம் தானே பக்கிங்காம் போனான் அவன். என்ன ஆளு கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாப்புல, ஆனா பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அப்பெல்லாம் அவனுக்கு இட்லி உப்புமானா ரொம்ப பிடிக்கும். உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவடா. டெய்லி காலையில இட்லி உப்புமா போட்டா போதும்னு நான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அபி, சக்தி வர்றதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? இல்லம்மா, காஞ்சிபுரத்துல இருந்த வரைக்கும் நீ அவனையும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன். அதெல்லாம் சின்ன வயசுன்னு. இப்போ அவனும் மெச்சோர்டா இருப்பான், நானும் மெச்சோர்டா தானே இருக்கேன். தாராளமா அவங்க வந்து தங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பத்மா, அவனை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொன்னேன். அவன் தான் பரவாயில்ல, நம்ம வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொன்னான். யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அக்கா அவனுக்கு நேத்தே ரூம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வீட்ல வளர்ந்த புள்ள, என்னங்க பிரச்சனை வரப்போகுது? அவன் இங்க இருக்கிற கொஞ்ச நாள்ல வீடே கலகலன்னு இருக்க போகுது. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, அந்த காலத்து சிவாஜி சாவித்திரிக்கு அப்புறம் அப்பாவும் சுப்பு அத்தையும் தான் 2வது பாசமலர்னு பெரியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவரோட தங்கச்சி மகனை நீ நல்லபடியா கவனிச்சுக்கல, அப்புறம் அப்பாவோட கோவத்தை நீ சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னையும் ஹரியையும் எப்படி கவனிச்சுக்கிறாளோ அந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டாலே போதும். சொல்லு பாண்டி. சரி சரி, ஓகே, வந்துடும் ஃபோன் அடி. ஓகே சித்தப்பா, ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சா? பாண்டி தான் ஃபோன் பண்ணா.
எமிகிரேஷன்ல முடிச்சோன்னு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் சித்தப்பா. சந்தோஷம்ப்பா. நீ பேசிட்டு என்னங்கறத சொல்லு. சரி சித்தப்பா. ஓகே. கோபாலகிருஷ்ணா அண்ணே இங்க வா. தோண்டனே அண்ணே வணக்கண்ணே. வெற்றி இன்னும் வரலண்ணே. தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஒரு வேலை இருக்கு, நீங்க 4 பேரா பண்ணிடுவீங்களா? வேலையா அண்ணே? நாங்க பண்ணணுமா? வெற்றி என்ன வந்துட்டுனே. ஏன் நான் சொன்னா நீங்க பண்ண மாட்டீங்களோ? சொல்லுங்கண்ணே, செய்கிறோண்ணே. ஒன்றும் இல்லடா, நம்ம திருக்களிமேடு ஏரியா பொண்ணு நமக்கு வேண்டியவரோட பொண்ணுப்பா. கல்யாணமாகி புருஷன் தவறிட்டாப்ல. அண்ணா திருக்களிமேடுல எந்த ஏரியாண்ணே? அதான் அந்த தாமரக்குளம் ஏரியா இருக்குல்ல, அதான்டா அந்த ஐஏஎஸ் எல்லாம் படிப்பாங்களே அந்த ஏரியா தான். சரிண்ணா, விஷயத்த சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு இன்டர்நெட்ல ஒரு பையன் பழக்கமாயிருக்கான். பார்க்க நல்லவனா தெரிஞ்சதும் இந்த பொண்ணு வீட்டில் சொல்லியிருக்கு. இவங்களும் சரி 2வது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பையனையும் வீட்டுக்கு வர வச்சு பேசியிருக்காங்க. பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான்னு உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு நிச்சயம் பண்ணலான்னு இருந்திருக்காங்க. அப்போதான் அவன் அந்த பொண்ணுகிட்ட நைஸாக பேசி நகை பணம் எல்லாத்தையும் வாங்கியிருக்காண்டா. அண்ணே நகையா எவ்வளோண்ணே? நகை மட்டும் ஒரு 60 சவரன் இருக்கும். ஐயோ அடப்பாவிகளா. பணம்னு பார்த்தா ஒரு 8 லட்சம் வாங்கியிருக்காண்டா. அண்ணா என்னண்ணே சொல்றீங்க? இப்போ என்னடான்னா அந்த பொண்ணை கட்டிக்காம ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு போக போறானா. அந்த தகவல் இப்போதான்டா கிடைச்சிருக்கு. அண்ணே அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கண்ணே, இல்லைன்னா அவன் டீட்டெயில் கொடுங்கண்ணே. அவன் எங்க இருந்தாலும் அவனை தூக்கிடலாம். தேடுறதுக்குள்ள இப்போ டைம் இல்லை கோபாலகிருஷ்ணா. இன்னும் 6 மணி நேரத்தில் அவனுக்கு ஃப்ளைட்டு. அந்த பையன் காரில் தப்பிச்சு ஏர்போர்ட்டுக்கு போக போறானா. அதுக்குள்ள மடக்கி நகை பணத்தெல்லாம் வாங்கிடணும். 4 தட்டு தட்டி அதட்டலை போட்டு திரும்பி வந்துடணும். முடியுமா? என்னண்ணே இது? நான் பார்க்குற வேலையெல்லாம் அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்க. டேய், உனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கடா. இனிமே உனக்கு இந்த அடிதடியெல்லாம் வேண்டாம். இவனுக்கு கவனிச்சுக்கிட்டோம். உனக்கு வேற ஒரு பிஸ்னஸ் வச்சு தரேன்டா. நீ இதில் தலையிடாத, சொன்னா கேளு. அதெல்லாம் முடியாதுண்ணே. நீ சொன்னது விலகி போறதுக்கு நான் என்ன காசுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேனா? நான் எப்போ உன் தம்பினே, அதை நீ ஞாபகம் வச்சுக்க. இங்க பாருண்ணே, அந்த பையனோட போட்டோ மட்டும் அனுப்ப, நான் பாத்துக்கிறேன். டேய் சொன்னா கேள்றா. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சிருக்கல. அண்ணே இப்ப மட்டும் நீ என்ன ஒதுக்கி வச்சுன்னு வையேன், இந்த ஜென்மத்துக்கு உன்கிட்ட பேச மாட்டேன். டேய் யாரா இவன் சொல்ற பேச்ச கேட்காம? டீட்டெயில் இப்ப கொடுக்க போறியா நீ? முடியலன்னு வையேன், இப்படியே திரும்பி போயிட்டே இருப்பேன் நான். சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். இந்த வேலையெல்லாம் உனங்களே பார்த்துக்கிட்டோம். டேய் வெற்றி, டேய் வாடா. டேய் ஏன்டா ஏன் இப்படி அவசரப்படுற? நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? இரு, டீட்டெயில் அனுப்பிடுறேன் பாரு. இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் அந்த ஃப்ராடு. பேரு விவரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன். எந்த ஃப்ளைட்டு என்ன ஏதுன்னு எல்லா விவரமும் அதில் இருக்கு. ஹோட்டலில் தங்கியிருக்கான், டாக்ஸி புக் பண்ணியிருக்கான். வந்த உடனே அவன் கிளம்பிடுவான். சரி, எங்கே வச்சு தூக்க போற? அதை நான் பார்த்துக்கிறேண்ணே, நீ பிரச்சனையை விடு. ஏய் வாடா.
அடிங்க. ஏய் சக்தி மச்சான் எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? என்னடா யூகேல இருக்கேன்னாங்க திடீர்னு இங்க? டேய் இன்னும் நான் யூகேல தான் இருக்கேன். இப்பதான் இந்தியாக்கே வரேன். எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் இல்ல. ஆள் சும்மா வேற லெவல்ல இருக்க. ஆனா பால் மனம் மட்டும் மாறாம இருக்க மச்சான். டேய் நீ என்னடா ரோட்ல எவனையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? அத கேக்குறியா? அந்த கதையை உடனே சொல்லுவான், கேக்குறியா? ஏய் சொல்றா. சொல்லிருன்னு சொல்றா. ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணி ஏமாத்தி நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓட பார்த்தேனே, அதுக்கு தானே போட்டு அடிக்கிறாரு. கேட்டல்ல, பாவண்டா அந்த பொண்ணு, டைவர்சி வேற. அந்த பொண்ணை ஏமாத்தி நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு வெளிநாடு போக பார்த்தான். அதான் ஏர்போர்ட்டுக்கு போற வழியிலே அவனை மடக்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் போலீஸ் கேஸ்னு போனா எவ்வளவு நாள் ஆகும்? சீக்கிரம் முடியுமா? அதான் கரெக்ட் தான். டேய் ஆனா நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. சரி உன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? டேய் நான் என்ன கவர்மெண்ட் வேலைடா பாக்குறேன்? அடிச்சு துரத்தி விட்டு பேக பிடிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவனை ரோட்லயே விடு, நம்ம கார்ல போய்க்கலாம். பசங்க வேற எங்க இருக்கானுன்னு தெரியல. இத்தனை வருஷம் என்ன நடந்துச்சு கூட தெரியாது. போற வழியில எல்லாத்தையும் பேசிக்கலாம், போலாம். இல்லடா வண்டியை வேற எடுத்துட்டு வந்திருக்கேன், பொருளை வேற போய் திருப்பி கொடுக்கணும். நீ போ, அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம்டா. வா கார்ல போலாம். வா பேக் எடு. சாவடிச்சிடுவேன், பார்க்கவே கூடாது. ஓடுறா. அப்புறம் மச்சான் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. ஏய் என்ன வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம வீட்ல எல்லாம் சூப்பர் தான். இல்ல அக்கா கடையில கடன் சொல்லி பரோட்டா சாப்பிட்டோம்ல, எங்க அப்பா அடிச்சாரே ஒரு அடி. பா இன்னும் அடிடா. எந்த ஊருக்கு போனாலும் அந்த அடி மட்டும் என்னால மறக்க முடியாதுடா. உனக்கு ஞாபகம் இருக்காது? எனக்கு எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? வாங்கினது நீ தானே, அப்புறம் ஞாபகம் இல்லாம இருக்குமா? எப்படி மறக்க முடியும்? அப்புறம் என்ன பண்ணிருக்க? நான் மட்டும் தான் சின்னதா ஒரு பிசினஸ் ட்ரிப்பா இங்க இந்தியா வந்திருக்கேன். சூப்பர்ரா சூப்பர். சரி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்ம ஒரு மெக்கானிக் ஷெட் காஞ்சிபுரத்திலே வச்சிருக்கோம். பசங்க ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்றானுங்க. நம்மளும் அதே வேலையை அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் மச்சான். என்னடா ஸ்கூல்ல எல்லாம் செம்மையா படிப்பே நீ, இப்போ என்னடா கேட்ட மெக்கானிக் ஷெட்ன்ற? அது அப்படிதான்டா. டேய் அப்புறம் நம்ம பசங்களாம் எப்படா இருக்கானுங்க? இந்த ராஜா, கணேஷ், அப்புறம் அந்த அவன் பேர் என்ன, சரவண. கணேஷ், சரவண, ராஜா எல்லாரும் அப்ராட்ல இருக்கானுங்க மச்சான். யாரும் இங்க இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். ஓ என்னைய மாதிரி எல்லாருமே வெளியூர் ஓடிட்டானுங்க. ஆளாளுக்கு அவன் வேலையை பார்த்து கிளம்பிட்டானுங்க. டேய் எப்படியோ நீ உள்ளூர்ல இருக்கியே, அது சந்தோஷமான விஷயம் தானே மச்சான்? என்னடா வண்டி இந்த பக்கம் போகுது? டேய் மாமா வீட்டுக்கு தானே போறோம், அதனால தான். ஏன் என்னாச்சு அதுல? இந்த ஏரியால நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு இருக்கு, அதான் கேட்டேன். ஓ சரி சரி. யார் மச்சான் இந்த ஏரியால? ரிலேட்டிவா? டேய் அன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மிஸ்டர் சங்கர் நாராயணன் கேள்விப்பட்டதில்ல? ரொம்ப நேர்மையான ஜட்ஜுடா. அவர் தான் எங்க மாமா. அவரா? அவரா மச்சான் மாமா? எஸ்டா. சாதாரண மாமா இல்ல, தாய் மாமன்டா. அம்மாக்கு மொத்தம் 2 அண்ணன்டா. அதுல ஒருத்தர் தவறிட்டாரு. இவர் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தாய் மாமன். இதோ வீடு வந்துருச்சு பாரு, அந்த வீடு தான். மச்சான் கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, இந்த பொருளை வேற திருப்பி கொடுக்கணும். அதான் நான் இறங்கிறேன் மச்சான், கொஞ்சம் நிப்பட சொல்ல. டேய் அதான் வீடு வந்துருச்சு இல்லடா, உள்ள வந்து தலை காமிச்சிட்டு போடா. இல்லடா
நான் வேணா உன்னை வந்து சாயங்காலம் மீட் பண்ணிக்கிறேன். இப்ப ஜஸ்ட் வந்து தலையை மட்டும் காமிச்சிட்டு போ. இல்லடா, சாயந்தரம் கூட மீட் பண்ணிக்கலாம்டா. டேய் வாடா வெற்றி, வா.